विनायकाय नमः इन्नत्तामणय सर्वे निर्विघ्नं यातु तद्पदम् गणेशोपसंस्तेभ्यं भद्रं मयिकीनासि सर्वगम् ओं भद्रं ददातु ओं लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं दत्तमसि त्वमेव केवलं वर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वन्दात्मादात्मासि नित्यं कृतं वच्मि सत्यं वच्मि अवब्रह्मान् अवभट्टारम् अवश्रोतारम् अवधातारम् अवानुजानमवशिष्यम् अवपुरस्ताद् अवदक्षिणाताद् अवपश्चाताद् अवाधराताद् सर्वतोमापागिरागि समन्ताद् त्वन्दामयः त्वञ्जिन्मयः त्वन्नानन्दमयः त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दादिदेवे त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं भूमिरादो नलो नभः त्वं गुणत्रयाधीतः त्वं देहत्रयाधीतः त्वं कालत्रयाधीतः त्वं शक्तित्रयात्मनः त्वं विभासन्तिः सैजाजनेन विद्या गणहर्षिः निद्रिद्भागप्रियसन्तः एनायनदूर्देवता त्वं अनायनतये नमः अहोरापगतये नमः ीवरङ्गाय विघ्नविनाशने सुरसुराय श्रीवरदमूर्तये नमो नमः भद्रं कर्णे प्रसृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः पुरैरङ्गैः भवागं सत्त्वनोभिगे तसेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः कैलासनाथप्रयाम् वेदान्तप्रतिपाद्यमानविभवान् विभवन्मनोरञ्जनी त्रिचक्राङ्गरत्नपीठनिलयाम् श्रीराजराजेश्वरी पादाकारुणबद्धनीलयाम् वामादिसत्यावृताम् वेलागन्धिशकुन्तलाम् विनयनाम् हेमापरालङ्कृताम् मादेलम्बयनाम् शैलतनयाम् तच्छेतिजन्देवराम् श्यामाम् हरचन्द्रचारुवदनाम् जागेशुमिनेखनाम् शुक्लाम् शुक्लाம்பராமக்காளாவித்தகதாரிணி. இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பிரபஞ்ச பீடம் ஆசிரமத்தில் மாதந்தோறும் அமாவாசை என்று விருத்தியங்கரா தேவி நிகும்பலம் மகாயாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாகத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து மூலபா போற்றி என்று ஆராதனை வழிபாடு செய்து அந்த யாகத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதேபோல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து முதல்வா போற்றி என்று ஆராதனை செய்து வழிபாடு செய்து யாகத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இதை பலர் கேள்வி எழுப்புகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஏதோ பிறவியிலே இருந்து பிரம்மச்சரியம் மேற்கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட துறவி அல்ல. நாம் பூர்வாசிரமத்தில் குடும்பத்தோடு வாழ்ந்து எதிர்பாராத சூழலில் அண்ணாமலையாரால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் இந்த துறவு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறோம். பூர்வாசிரமத்தில் குடும்பத்தோடு பேரப்பிள்ளைகளோடு அவர்களுடைய பேரன்பிலே கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த அந்த பேரின்பங்களை எல்லாம் கடந்து இறைவனினுடைய ஆணையை ஏற்று நாம் துறவு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை ஆட்கொண்ட பொழுது இறைவன் நமக்கு தெரிவித்த செய்தி,
இந்த உலகத்திற்கு நீ தர்மத்தை சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் தர்மத்திற்கான செயல்களுக்கு வழிகாட்ட வேண்டும். உன்னிலிருந்து நான் இயங்குகிறேன், நீ அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதுதான் ஈசனினுடைய உத்தரவாக இருந்தது. அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு, ஆணையை ஏற்றுக்கொண்டுதான் நாம் அர்ப்பணித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் காவியுடை அணிந்து துறவு மேற்கொண்டதற்கு பின்னால் பார்க்கிறவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாம் நம்முடைய பாதம் தொட்டு வணங்கி அருள் வேண்டி நிற்கிறார்கள். அவர்களுடைய இயக்கங்களில் பல வேண்டுதல்களை முன்வைப்பதை நம்மால் உணர முடிகிறது. அவர்களினுடைய வேண்டுதல்கள், அவர்களினுடைய விருப்பங்கள், அவருடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் எமக்குள்ளே இருந்து அருள் புரிகிறானா என்பதுதான் நாம் நம்மை பற்றிய சுய பரிசோதனையாக இருக்கிறது. மிகவும் வேண்டுதலோடு நம்முடைய பாதங்கள் தொட்டு மக்கள் ஏங்கி நிற்பதை பார்க்கிற பொழுது நாம் கூசி போய் விடுகிறோம். ஈசனே, எனக்குள்ளே இருந்து நீ அந்த அருளை அவர்களுக்கு வழங்குகிறாயா என்றுதான் ஒவ்வொரு கணத்திலும் நாம் ஈசனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களினுடைய அந்த உணர்வுகள், அந்த தாகங்கள் எல்லாம் இந்த ஊனுடம்பிற்கானது அல்ல. காவியுடையிலே கலந்திருக்கிற ஈசனினுடைய பேரருளை வேண்டித்தான் அவர்கள் நிற்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். பல பேர் நம்மை பார்த்ததற்கு பின்னால், இங்கே நடைபெறக்கூடிய வேள்விகளிலே கலந்து கொண்டதற்கு பின்னால் பல அற்புத மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நீங்கள் என்னோடு இருந்து செயல்படுத்துவதை, செயலாற்றுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கிறதா என்பதை யாம் அறியோம். அப்படிப்பட்ட அதீதமான நிகழ்வுகள் நிகழும் என்று சொன்னால் அது ஈசனினுடைய செயல், நம்முடைய செயல் ஏதுமில்லை. இங்கே பிரித்தியங்கரா தேவி யாகம் நிகழ்த்துவதும் அனைத்து செயல்களும் ஈசனினுடைய உத்தரவுப்படி, அவனுடைய ஆணைப்படிதான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும். அருள் சார்ந்த அரசுகள் உருவாக வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழுகிற உயர்ந்த சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாக வேண்டும். இத்தகைய வேண்டுதல்களை சங்கற்பமாக வைத்துத்தான் நாம் இந்த வேள்வியிலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேள்வியிலே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருவுருவத்தையும், தமிழக முதல்வர் அவர்களினுடைய திருவுருவத்தையும் வைத்து நீ ஆராதனை செய்து வழிபாடு செய். இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும் உருவாகுவதற்கான பாதைகள் தோன்றும் என்று ஈசன் அறிவித்ததனுடைய விளைவாகத்தான் நாம் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வின் மூலமாக என்ன விளைவுகள் நிகழப்போகிறது என்பதை வருங்காலம் தான் தீர்மானிக்க இருக்கிறது.
இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. இந்த மனிதர்கள் அத்துணை பேரும் தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிற பொழுதுதான் கடைத்தேற்றம் பெறுகிறார்கள். நீங்கள் எத்தனை வழிபாடு செய்தாலும், எத்தனை பிரார்த்தனைகள் செய்தாலும், எத்தனை வேள்விகள் செய்தாலும், எத்தனை தவங்கள் செய்தாலும், கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகங்கள் செய்தாலும், அவைகளெல்லாம் மனிதர்களுக்கு இந்த மானுட பிறவி என்பது தர்மத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்கிற வைராக்கியம் உருவாகி அவர்கள் தர்மத்தோடு வாழுகிற பொழுதுதான் இறைவனினுடைய கருணையை பெற முடியும் என்பதை அனைத்து மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மானுட வாழ்க்கையில் தர்மங்களில் எல்லாம் உயர்ந்த தர்மமாக இருப்பது சமுதாய தர்மம். அந்த சமுதாய தர்மம் என்பது நமக்கான ஒரு சமுதாயம், சமுதாய கட்டமைப்பு, நிர்வாகம், ஆட்சி, அரசு என்பதுதான் சமுதாய தர்மம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று தெய்வ புலவர் தீர்க்கமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஈசன் அந்த பாதையை மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் ஈசனினுடைய செய்தியாக இருக்கிறது. நீங்கள் தர்மங்களில் உயர்ந்த தர்மமாகிய அந்த சமுதாய தர்மத்தை நிறைவேற்றாத மனிதர்கள் ஒருபோதும் இறைவனினுடைய கருணையை பெற முடியாது. மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய மகத்தான மனிதர்களை இறையருள் பெற்றவர்களாக, உங்களுடைய இறைவர்களாக நீங்கள் ஆட்சி அதிகாரங்களிலே, அரியணைகளிலே அமர வைக்க வேண்டும். அந்த தர்மத்தை நீங்கள் தர்மத்தோடு நிறைவேற்றுகிற பொழுதுதான் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் இறைவன் நிறைவேற்றி வைப்பான். இந்த பிறவியினுடைய முழுமையை நீங்கள் பெற முடியும், இறை கருணையை பெற முடியும். அனைவரும் இறை கருணையை பெறுவதற்கான பாதையில் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் ஈசனின் செய்தியாக இருக்கிறது. பரிபூரண நல்லாசிகள்.